சொல்லுங்களேன், நாளைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? இப்பவே சொல்லிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. அப்படி இருந்தாலும் ராஜகுமாரி நீலமின் அதிசய சாகசங்கள். இத பாரு, தூங்காம சும்மா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு ராஜகுமாரி நீலம் தன்னோட ராஜ்யம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வெளியே கிளம்புனாங்க. அப்போ வழியில அவங்க ஒரு பயங்கரமான அரக்கனை சந்திச்சாங்க. அவனை அடிச்சிட்டு ஊர் மக்களுக்கு அவங்க பொற்காசுகளை வழங்கினாங்க. தன்னோட திறமையால நாட்டையே அவங்க செழிப்பா மாத்தினாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள பாராட்டுனாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இளவரசி ஆகணும்னு ஆசையா இருக்கு. அட, இதுக்குள்ள வேற ஏதோ இருக்கே. ராஜகுமாரி நீலமுடைய ஆயுதங்கள். என்கிட்ட இருக்கிற திறமைகள் சிறந்தது. அதை வச்சு நான் சின்ன பையனா மாற போறேன். நான் 2 நாளா சாப்பிடவே இல்லை. சாப்பாடுக்காக தான் நான் இப்படிலாம் திருட வேண்டியதாயிடுச்சு. வா, நான் உனக்கு உதவி பண்றேன். முதல்ல என் கையை விடு. ஜிம் ஜிம் பௌவா, ஜும் ஜும் பௌவா. நான் ராஜகுமாரியா மாறணும். ராஜகுமாரி காக்காவா மாறணும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ என் மந்திரத்தை கலைக்கலனா நீ நிரந்தரமாவே காக்காவா இருந்துருவ. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. நீ கவலையே படாத. நம்ம நண்பர்கள் எல்லாம் கீழே தான் இருக்காங்க. நமக்கு உதவி பண்ணுவாங்க. இப்ப நமக்கு வழி கிளியரா இருக்கு. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? அப்படின்னா இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. இங்க என்ன நடக்குது? இங்க 3 பேரு காக்காவா மாற போறீங்க. உங்களையும் யாராலையும் காப்பாத்த முடியாது. எங்க சக்தி என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஐயா! உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம். கிளம்பு. ஏய், வான உங்க மேல இடிஞ்சு விழுன்னு பேசிக்கிறீங்களா? உங்களை ஜோக்கராக்கி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப வானம் இடிஞ்சு விழும். என்ன இப்படியெல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலைதானா? என்ன பாக்குறீங்க? ஆரம்பிங்க. என்ன சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்துங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க.
அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? ஆஹா. அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் பாடுவாங்க. இவங்க 2 பேரும் சும்மா சுத்துவாங்க. டோலு போலு. நிறுத்துங்க, தாங்க முடியல. ஏய்! இப்போ உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு. காளியா வழிய விடு, என்ன பாக்குற? வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா என் அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாளை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜகுவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜகுவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாள் இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள பாட பாறேன். என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாள் கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணு தர. முடியவே முடியாது. என் வாள் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு பாரு. என் வாள் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாளே கிடைச்சிருச்சு. நன்றி பீம்.